ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா பீன்ஸை வச்சு சூப்பரான சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கேற்ற சூப்பரான சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். 2 தக்காளி, தயிர் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் சட்டுன்னு செய்யக்கூடிய சோயா பீன்ஸ் கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இந்த சோயா பீன்ஸை அப்படியே ஊற விடுங்க. இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 ஆட் பண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சேர்ந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். இந்த கிரேவி சாத சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கரம் மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா பொருள் தக்காளியில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம்ல தயிர் 2 ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோயா பீன்ஸ் கிரேவிக்கு நம்ம மசாலா பொருள் எதுவுமே வதக்கி அரைச்சி இது கூட சேர்க்கலிங்க. இந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதுவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோயா பீன்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ஊறி வந்துருச்சு. நசுக்குனிங்கன்னா அப்படியே 2ஆக போயிடணும். அதுக்கப்புறம் இது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல தயிர், தக்காளி பேஸ்ட் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்தளவு சோயா பீன்ஸ் வேணுமோ அந்தளவு ஊற வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. இந்த சோயா பீன்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். நான் 1½ கப் தண்ணி விடுறேங்க. அதிகமாகவும் தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப லிக்விடாக போயிடும். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு இந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1½ கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே இந்த கிரேவிக்கு போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எந்தளவு முடியுமோ அந்தளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கிற இந்த சோயா பீன்ஸ் கிரேவியில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள், இந்த கிரேவி எப்படி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் கொத்தமல்லிகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.